வெல்கம் டு சத்யா ஸ்நாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பூ அல்வா. என்னது தேங்காய் பூல அல்வாவா? ஆமா தேங்காய் பூ அல்வா தான். வா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க, நல்லா கழுவி ரெண்டா அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆமா தேங்காய் பூ மாங்காய் பூன்னு ஒன்று சொன்னீங்க, அப்படின்னா என்ன? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் பூவை நறுக்குன்னு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்குன்னு நறுக்கி வச்ச தேங்காய் பூவை எடுத்து ஜார்ல போட்டு கரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டனே, அதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. ஆமா நீ ஏதோ கேட்டல, மறந்துட்டேன். அதான் அந்த தேங்காய் பூன்னு என்னமோ சொன்னீங்க, அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அதுவா, சொல்றேன். தேங்காய் பூல கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஆகுற வரைக்கும் நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கே தெரியும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கணும், அதானே? இதுதான் அல்வாக்கு மெயின். எல்லாத்துக்கும் இதானே செய்வேன், எனக்கு தெரிஞ்ச கதை தானே. பரவாயில்லையே, இவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சிருக்க. போதும் தீஞ்சிட போகுது, தட்டில் மாற்றி வை. கரன்னு அரைச்சி வச்சு தேங்காய் பூ எடுத்து அதே நெய்யில் போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. அப்ப என்ன சர்க்கரை தானே கொட்ட போறேன்? சர்க்கரையும் போடலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா சின்ன பசங்க சாப்பிடுவாங்களேன்னு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா நசுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அல்வான்னு எழுதி கொடுத்தாலே நான் சாப்பிடுவேன். சர்க்கரையை போட்டா என்ன, வெல்லத்தை போட்டா என்ன? உனக்கு யாரு தரேன்னு சொன்னா? கையெடுக்காம நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, என்ன அடி பிடிச்சிரும். நான் கேட்ட கேள்விக்கு நீ ஒன்றும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. எங்க தாத்தா தோட்டத்துக்கு நான் போயிட்டு வரேன். எங்க தாத்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேங்காய் நட்டு வச்சாராம், அதுல ஏதோ முளைச்சிருக்கான். அது புடுங்கிட்டு வர சொன்னாங்க எங்க அம்மா. அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. அட தேங்காய்க்கு பிறந்த மாங்காய் பயிலே, உங்க தாத்தா தோட்டத்துல இருந்ததாட இந்த தேங்காய் பூ ஆட்டையை போட்டுன்னு வந்தேன். இந்த தேங்காய் பூ டேஸ்டா மட்டும் இல்ல, உடம்புக்கும் நல்லது. இந்த தேங்காய் பூ வச்சு இன்னும் நிறைய ரெசிபியும் செய்யலாம். வறுத்த முந்திரி திராட்சை இலக்காவை போட்டு கிண்டிக்கோங்க. நான் போய் எங்க தாத்தா கிட்ட உள்ள மாட்டி விடுறேன் இரு. சரி இரு, உனக்கு கொஞ்சம் அல்வா தரேன். எங்க தாத்தா கிட்ட சொல்லாம இருக்கணும்னா அப்ப எங்க தாத்தாவுக்கு சேர்த்து கொஞ்சம் கொடு, சரியா? தரேன். அன்னைக்கு உங்க தாத்தா தேங்காய் நட்டு வச்சதாலதான் நம்ம இன்னைக்கு தேங்காய் பூ அல்வா சாப்பிட முடியுது.